நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர். உன்னை வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் டிரைவிங் லைசன்ஸுக்கு மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சேஃப்டி சூப்பர்வைசர், சேஃப்டி கோஆர்டினேட்டர் இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு 100 எம்ப்ளாயர் இருக்காங்க அப்படின்னா அதில் 90 எம்ப்ளாயர்கிட்ட சேஃப்டி சூப்பர்வைசர் கோர்ஸ் இருக்கும். ஒரு 50 எம்ப்ளாயர்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நிறையா பேர்கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறதுனாலே, நிறைய பேர்கிட்ட சேஃப்டி சூப்பர்வைசர் இருக்கிறதுனாலையும் அது சம்மந்தமான வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு யூனிக்கான கோர்ஸை வந்து நீங்கள் எடுத்து தேர்வு பண்ணி அந்த கோர்ஸை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கோர்ஸோட டீட்டெயில்ஸை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோர்ஸுக்கு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக எஸ்பாஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது என்ன கோர்ஸ், எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிங்கப்பூரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் 100+1000+ RA லைசன்ஸ் வச்சிருக்க ஏஜென்சி மூலமாக வந்து நம்ம வந்துட்டு தெளிவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே நம்ம டெலகிராமில் போட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. நம்ம டெலகிராமோட லிங்கு, வாட்ஸ்அப்போட லிங்கு எல்லாத்தையுமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்தியா வந்துடுறீங்க. இப்போ இந்த கோர்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் ரெடி பண்ணி தர முடியும். அதுவும் லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக. லைசன்ஸ் ஏஜென்சி மூலமாக போகிறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அமௌண்ட் ஃபஸ்ட்டு கம்மியாகும், சப் ஏஜென்ட் இருக்காது. ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னாலும் இல்லை ஏஜென்சியை வந்து செட்டில் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி லைசன்ஸ்டு ஏஜென்சி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்க நிறையா பேரை வந்து நமக்கு தெரியும். நான் இப்போ இந்தியா வந்து 2 வருஷம் ஆக போகுது. இந்த 2 வருஷத்தில் நான் சம்பாரிச்சது இதுதான். நிறையா லைசன்ஸ்டு ஏஜென்சி, நிறையா நல்ல மனுஷங்கள்லாம் நிறையா சம்பாரிச்சு வச்சுருக்கேன். ஸோ அவங்க மூலமாக உங்களுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப்லலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கோர்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துருவோம். இந்த கோர்ஸோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா போர் ஃபைலிங் மிஷின் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? போர் ஃபைலிங் மிஷின் ஆப்ரேட்டர் தான் இந்த கோர்ஸோட நேமு. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா $3083. என்னது $3083 அப்படின்னு வாயை புழக்காதீங்க. இந்த அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் டியூவில் கட்டலாம். அதாவது எல்லா அமௌண்ட்டையும் ஒரே டைமில் நீங்கள் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலாம். உங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுப்பாங்க. அந்த 6 மாதத்தில் வந்துட்டு நீங்கள் 3 டைம், அதாவது 3 டேர்ம், அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது 3 டைம் பிரித்து இந்த $3083 பிரித்து நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுதோ அப்படி கட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆனால் நீங்கள் என்னென்னா இந்த 6 மாதம் டைமுக்குள்ளே நீங்கள் ஃபுல் அமௌண்ட் என்றைக்கு கட்டி முடிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு டேட் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி டேட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு $1000 தான் கட்டிருக்கீங்க, இல்லை $1500 தான் கட்டியிருக்கீங்க அப்படின்னா அப்போதைக்கு உங்களுக்கு டேட் கொடுக்க மாட்டாங்க. முழுசாக எப்போ கட்டி முடிக்கிறீங்களோ அப்போ தான் டேட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அந்த ஃபுல் அமௌண்ட் கட்டி முடிச்சிடுறீங்களா, அதுலேருந்து 3 to 4 மந்த்துக்குள்ளார உங்களுக்கு கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ 3 to 4 மந்த்துக்குள்ளார இப்போ நான் அதாவது உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு மாதம் ஜனவரியில் நான் கொடுக்குறேன், ஜனவரியில் நான் பணத்தை கட்டி முடிக்கிறேன் அப்படின்னா 5வது மாதம் இல்லைனா 6வது மாதத்தில் உங்களுக்கு வந்துட்டு கிளாஸ் வந்து டேட்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக என்ன, சிங்கப்பூரில் வந்து கோர்ஸ் பண்ணுறதுல இருக்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று கம்பெனி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில கம்பெனிகள் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கம்பெனிக்கு தெரியாமல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ கம்பெனி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கம்பெனிக்கு தெரியாமல் தான் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. கம்பெனிக்கு தெரியாமல் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் கம்பெனிக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களை ஊருக்கு ஏற்றிடுவாங்கன்ற மாதிரியான கம்பெனிகள் நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனை நான் இறக்கி விட்டேன் சிங்கப்பூருக்கு. அந்த பையன் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். எடுக்கிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபைனல் எக்ஸாமுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி கூட இருந்தவனே கம்பெனியில் போட்டு விட்டு அவனை ஊருக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ அவன் எக்ஸாம் எழுத முடியல. மற்றபடி எல்லா கிளாஸையும் முடிச்சு ரெடியாக வச்சுருக்கான். ஒரு எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணியிருந்தானா அவன் கையில் டிரைவிங் லைசன்ஸ் வந்திருக்கும். கூட இருந்தவன் தான் வந்து போட்டு விட்டான். தமிழனுக்கு தமிழன் தான் எதிரி அப்படிங்கிறத இன்னுமே சிங்கப்பூரில் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு யார்ட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை ஃபுல் அமௌண்ட்டே கட்டிடுங்க. கட்டிட்டு டேட் சொல்லிடுவாங்க. இதில் வந்து நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா 5 நாள் தான் கிளாஸு. 5 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் வந்துட்டு சண்டே, 2 சண்டே வந்து ஃபுல் டே வந்து ப்ராக்டிக்கல் இருக்கும். ஸோ சண்டே வந்து MOM ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரில் நீங்கள் வேலைக்கு போகிறதுனா போகலாம், கட்டாயப்படுத்தி உங்களை வேலைக்கு வர சொல்லக்கூடாது. ஸோ லீவ் நாளில் நீங்கள்
நீங்கள் 2 நாள் வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸை வந்து முடிச்சிடலாம். அதே மாதிரி 2 ஈவினிங் கிளாஸ் அப்படிங்கிற பட்சத்தில் 5 to 7 வந்து ஈவினிங் கிளாஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த 2 நாளில் தியரி முடிச்சிருவாங்க. அடுத்தது 2 நாள் வந்து ப்ராக்டிக்கல், அது சண்டேல தான் வருது. ஸோ 4 நாள் நீங்கள் கிளாஸை முடிச்சிடலாம். 5வது நாள் எக்ஸாமு. அந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். ஆனால் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து ரொம்ப படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஈஸியாக எக்ஸாம் எழுதிட முடியும். இதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்தியாவில் டிகிரி முடிச்சிருக்கணும், டிப்ளமோ முடிச்சிருக்கணும், 10th முடிச்சிருக்கணும், அந்த மாதிரிலாம் எந்த இதுவுமே கிடையாது. ஓரளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். மெயினாக வந்து ப்ராக்டிக்கல் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ யார் வேணாலும் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒர்க் பர்மிட் ஹோல்டராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த கோர்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 5 நாள் தான் வந்து கிளாஸு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே ஒர்க்கிங் டேஸில் கிடையாது. ஆனால் எக்ஸாம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் டேஸில் தான் வருது. அன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி லீவ் போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு சம்பளம் போகும், அவ்வளோதான். ஒரு நாள் லீவ் போடுறதுனால எதுவும் பிரச்சனை இல்லை கம்பெனி சைடில். ஸோ நீங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எக்ஸாம் டேட் என்னைக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீங்கள் காரணத்தை சொல்லி நீங்கள் லீவ் போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அன்னைக்கு எக்ஸாம் முடிச்சிடலாம். சரி, சப்போஸ் நான் அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா திருப்பி எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதலாம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா $800 வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த $3083 இல்லாமல் $800 எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த கோர்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக நல்லபடியாக முடிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கோர்ஸோட சர்டிஃபிகேட் நிறைய பேர்கிட்ட இல்லை. நிறைய பேர் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ நம்ம வீடியோ போட்டோன்னா தான் இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குங்கிறதே அங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்றப்ப இதுக்கு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு காம்படிஷன் கம்மியாக இருக்கும். அதனால் அதே மாதிரி இதில் சம்பளமும் கூட இன்னொன்று என்னென்னா நீங்கள் எக்ஸலேட்டர் ஆப்ரேட்டர் முடித்தா கூட உங்களுக்கு எஸ்பாஸ் இபாஸ் கிடைக்காது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் முடித்தா கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்பாஸ் இபாஸ் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக எஸ்பாஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி சம்பளமும் வந்து உங்களுக்கு ஹை ஆயிரும். இந்த கோர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலேட்டர் ஆப்ரேட்டர் முடித்தவங்களே இந்த கோர்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கோர்ஸில் வந்து சம்பளம் கூட எஸ்பாஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கோர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது எங்கே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா B1 அப்படின்ற வந்து இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பண்ண முடியும். அந்த இன்ஸ்டியூட்டோட லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இங்கே போயிட்டு நீங்கள் இந்த கோர்ஸை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக உங்களோட சம்பளத்தை உயர்த்திக்க முடியும். எஸ்பாஸில் ஈஸியாக மாறிட முடியும். இப்போ வந்து இங்கேருந்து போகிறவங்கலாம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பர்மிட்லேயோ இல்லை வந்து கம்மி சம்பளத்தில் நீங்கள் PCM பர்மிட்லேயோ போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சம்பளமும் குறைவாக இருக்கும், ஒர்க்கும் ஹார்டாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த கோர்ஸை மட்டும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் எஸ்பாஸ் உங்கள் தரத்தை உயர்த்திக்க முடியும். ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறீங்கன்னா டைம் அதிகமாகும். கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் தான் ஆகும். ஆனால் அதுக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ஆளுக்காக டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறதுனால வேலை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. சேஃப்டி சூப்பர்வைசர் முடிக்கலாம் அப்படின்னா அமௌண்ட் கம்மியாக தான் ஆகும். ஆனால் வந்து நிறைய பேர் முடிச்சு வச்சிருக்கிறதுனால வேலை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இதுவும் வந்து கிட்டத்தட்ட கோட் ரேட்டுக்கு ஈக்குவலானது தான். நீங்கள் எது முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் கிட்டத்தட்ட டெஸ்ட் அடிச்சதுக்கு சமமானது தான், கோட் ரேட் முடிச்சதுக்கு சமமானது தான். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து சம்பளமும் நார்மலாகவே அந்த கம்பெனியில் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சம்பளமும் கூடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இதுதான் வந்து இந்த வீடியோவோட சாராம்சம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த கோர்ஸோட நேமு போர் பைலிங் மிஷின் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற டீட்டெயில்ஸுக்கு போயிட்டு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேணுமா என்னங்கிற மாதிரி கேளுங்க. இந்த மாதிரி கோர்ஸுக்கு எவ்வளோ ஆகும், எத்தனை நாளில் வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி உங்கள் அட்மிஷனை போடுங்க. அட்மிஷனை போட்டு கிளாஸை நல்லபடியாக முடிங்க. நல்லபடியாக முடித்து எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு என்கிட்ட சொல்லுங்கள், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பாஸுக்கோ இல்லை அடுத்த லெவலுக்கோ நீங்கள் தாராளமாக வந்து மூவ் பண்ணுங்கள். ஜென்ரல் ஒர்க்கர்லேருந்து சாதாரணமாக இப்போ ஜென்ரல் ஒர்க்கருக்கு $20 சம்பளம் அப்படின்னா நீங்கள் இதிலலாம் வந்துட்டு நார்மலாகவே நீங்கள் ஒர்க் பர்மிட்லேயே இருந்தாலுமே உங்களுக்கு மந்த்லி பேசிக்கில் உங்களுக்கு சேலரி வந்துடும். மந்த்லி பேசிக்கில் 8 ஹவர்ஸுக்கு வந்து 1400 1600 இந்த மாதிரி கிடைக்கிது. அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்கிறது குறைஞ்சபட்ச சம்பளம் இதில் ஸ்டார்டிங்கில் வர்றது. அப்படிங்கிறப்ப உங்கள் லைஃப் செட்டில்டு தானே, எதுக்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாத்துக்கும் மேலே ஃபைலிங் மிஷின் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு பேரும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு ஆப்ரேட்டர் ஆயிடலாம். ஸோ இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக நான் சொன்னது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.